நம்ம இன்னைக்கு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்வீட்னாலே பாகுபதம் அது இதுன்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாகுபதம்லாம் செக் பண்ணாமல் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி தனியாக வச்சிடணும். இது கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நார்மலாக கூட நீங்கள் செய்யலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு 7-8 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிச்சாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் ரிச் டேஸ்ட்டோடையும் இருக்கும். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பொதுவாக மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் 1 கப் மைதாவும் 1/2 கப் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுமையாக இந்த ரெசிபியை மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. தொட்டு பார்க்கும்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பால் கேக் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடியது. இது டீ கடைகள்லாம் விற்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறலாம். நான் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த ஓரங்களில் இருக்க மாவை மறுபடிக்கும் உருட்டி திரட்டிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா ஸ்வீட்டும் ஒரே ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொரு பீஸா உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கெலாம் எண்ணெய் சூடு பண்ணுவோம்ல, அந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்வீட் தானாக மேலெலும்பி வந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதே போல் இடையிடையில் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். அவ்வளோதான், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகு இருக்குல்ல, அதில் சேர்த்துருவோம். சக்கரை பாகு ரொம்ப ஆறி இருந்துச்சுன்னா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டுமே நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க.
5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஜூஸியான பால் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் கொஞ்சமாக நட்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளெயினாக அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.